பார்த்து இந்த பேச்சு பேசுற நீ, நான் இந்த மாதிரிலாம் பண்ற ஆள் இல்லைன்னு சொல்வீங்களா? இல்ல வெள்ளைக்காரன் காலை கழுவி குடிக்கிறது எனக்கு பெருமைன்னு சொன்ன ஒரு ஆள் இல்லையா? சேகர் பாபுக்கு தன்னுடைய கண்ட்ரோலுக்குள்ள மக்கள் இல்லைங்கிற எரிச்சல், அவருடைய ரவுடிசம், அவர் கட்சிக்கு வரதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருந்தாரோ அதை அவர் எக்ஸ்போஸ் பண்ண பார்க்குறாரு. எக்ஸ்போஸ் ஆகிட்டு திருப்பூரில் ரொம்ப வருஷமாக இருந்த ஒரு முருகன் கோவிலை இடிச்சு தள்ளியிருக்காங்க. இந்த தீர்ப்பு மேலே இருக்கிற கோவத்தில் நீ ஒரு கோவிலை வந்து காப்பாத்துறியா, நான் ஒரு கோவிலை இடிக்கிறேன், இவ்வளவுதான் திமுக சொல். கமல் 2021 எலெக்ஷன்ல திமுக அதிக விமர்சனம் பண்ணாரா, பாஜக அதிக விமர்சனம் பண்ணாரா? திமுக தான் அதிக விமர்சனம் பண்ணார். 2021 எலெக்ஷன்ல திமுகவை தான் பயங்கரமா டார்கெட் பண்ணாரு கமல் அவர்கள். இப்போ எங்க இருக்கு? பாஜக ஒரு மதவாத கட்சின்னு ஒரு பொய்யா பரப்பி விட்டாங்க. ஆனா இப்போ மதவாத கட்சி ஒரு மதத்தை கன்வின்ஸ் பண்ண இன்னொரு மதத்தோட உரிமையை பறிக்காதீங்கன்னு நீதிமன்றம் யார் தலையில போட்டு வச்சிருக்கு? இந்த படத்துல எல்லாமே திமுக பிரச்சாரம்னு மக்களுக்கு தெரியும். இதை மிஞ்சி போனா ஃபர்ஸ்ட் ஒரு 2 வாரம் 300 கோடி 400 கோடி வசூல் ஊன்னு சீனா போடுவாங்க. 2வது வாரத்துக்கு மேல தியேட்டர்ல இருக்காது. நான் என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்ல போட்டிருக்கேன். இந்துக்களுடைய தீபத்தூன்ல விளக்கேற்றதுக்காக எந்த மைனாரிட்டி ஓட்டு போட மாட்டேன்னு சொல்ல போறதில்லை. ஸோ இங்க பிரச்சனை மைனாரிட்டி ஓட்டு கிடையாது. நான் முன்னாடியே சொல்லிட்டேன், திமுகவே மிஷினரிக்கான கிறிஸ்துவ திமுகவா மாறிடுச்சு. மாஸ் கன்வர்ஷனுக்கான ஒரு துறையில வந்து அவர் பண்ணியிருக்காரு. இப்ப புரியுது அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு கட்சி பேர்ல அப்படின்னு. நாத்திகன்ற பேர்ல என்ன பண்ணிட்டு இருக்காரு? இளையபாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களை நம்ம சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் வெங்கட் பிரசாத் சார் உள்ளதான். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். ஆக்சுவலாக இப்போ திருப்பரங்குன்றத்தை ஜட்ஜ்மெண்ட் பார்த்துருப்பீங்க, எப்படி மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைஞ்சிருக்கிறதா பார்க்கப்படுது. ஸோ எதுக்காக மேற்கொண்டு நாங்கள் மேல்முறையீடு போவோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்துக்கு வராங்க திமுகவினர். ஏன் எல்லா ஜட்ஜஸுமே ஒத்துக்கிட்டாங்க, மேல்முறையீடு போனாலும் அடி வாங்குவாங்கன்னு தெரியுமா, தெரிஞ்சு ஏன் போகிறாங்க? காலம் கடத்துறதுக்கு தான். நான் உங்ககிட்ட நான் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன், இது வந்து ஒரு அரசியல் ஆதாயத்துக்காக பண்ணுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மைனாரிட்டி அவங்களுடைய ஓட்டுக்காக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறதுலாம் சும்மா. அதாவது இவங்களுடைய தீபத்தூணில் இந்துக்களுடைய தீபத்தூணில் விளக்கேற்றதுக்காக எந்த மைனாரிட்டி ஓட்டு போட மாட்டேன்னு சொல்ல போகிறதில்ல. ஸோ இங்கே பிரச்சனை மைனாரிட்டி ஓட்டு கிடையாது. நான் முன்னாடியே சொல்லிட்டேன், திமுகவே மிஷினரிக்கான கிறிஸ்துவ திமுகவாக மாறிடுச்சு. இனிமேல் நீங்கள் அந்த சிடிஎம்கே அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா திமுகவுக்கு அடுத்த தலைவர் யார் ஊருக்கே தெரியும், உதயநிதி ஸ்டாலின் அவங்க தான். அதுக்கப்புறம் இன்பநிதி, அதுக்கப்புறம் அவருக்கு பிறக்க வந்த குழந்தைன்னு அந்த அப்படியே எழுதி வச்சுட்டாங்க பிறக்க குழந்தைன்னு. ஸோ உதயநிதி ஸ்டாலின் நான் ஒரு யாருன்னு சொன்னார், நான் ஒரு கிறிஸ்துவர் அப்படின்னு ஓப்பனாக சொன்னேன். ஏன் நான் ஒரு இஸ்லாமியன்னு சொல்ல வேண்டியதானே, நான் ஒரு நாத்திகன் அப்படின்னு அட்லீஸ்ட் கமல் மாதிரியாச்சும் வெளியே சொல்கிறதுக்கு தைரியம் இல்லாமல் நான் ஒரு நாத்திகன் சொல்லி எல்லா படத்துலையும் கிறிஸ்டியானிட்டி பற்றியாக பேசியிருக்கலாம். இல்லையே, நான் கிறிஸ்துவன்னு ஓப்பனாக சொன்னார். ஸோ அவர் வந்து கன்வெர்டட் எப்போவோ, அதே மாதிரி சேகர் பாபு கன்வெர்டட் எப்போவோ. ஆமாம், ஆப்வியஸ்லி உங்களுக்கு அவருடைய நடவடிக்கை, அவர் பேசுகிற விதம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாலே க்ளீனாக புரியும் உங்களுக்கு. ஸோ ரொம்ப தெளிவாக கன்வெர்ட் ஆகியிருக்காரு, கன்வெர்டட் கிறிஸ்டினாக இருக்காரு, கிரிப்டோ கிறிஸ்டினாக இருக்காரு. ஏன்னா கிறிஸ்டின் பிரச்சனை கிடையாது, திருப்பி நான் சொல்கிறேன், கன்வெர்டட் கிறிஸ்டின் தான் ப்ராப்ளம். இப்போ பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கே உங்கள் சேனல் முதல் கூட நிறையா சேனலில் பேசக்கூடிய ஒரு பாதிரியாரே ஒருத்தர் இருக்கார். அவங்கெல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கேரளாலலாம் வந்து வர எலெக்ஷன் நீங்கள் பார்க்க போகிறீங்க, எத்தனை கிறிஸ்துவர்கள் பிஜேபிக்கு ஓட்டு போட போகிறாங்கன்னு பார்க்க போகிறீங்க. ஸோ பிரச்சனை அது கிடையாது. ஜீசஸ் மேலே அன்பு கொண்ட கிறிஸ்துவர்கள் நம்ம பிரச்சனை கிடையாது. பணத்தின் மேலே அன்பு கொண்டு கன்வர்ஷன், அதாவது நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், திருமாவளவன் பிஹெச்டி பண்ணியிருக்காரு. எதில் பண்ணியிருக்காரு? டாக்டரேட் ஆஃப் மாஸ் கன்வர்ஷன். ஓ, அப்படி ஒரு படிப்பு இருக்கா அப்படின்னா அது மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் இருக்கு போல இருக்கு. மாஸ் கன்வர்ஷனுக்கான ஒரு துறையில வந்து அவர் பண்ணியிருக்காரு. இப்ப புரியுதா அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு கட்சி பேர்ல அப்படின்னு, நாத்திகன்ற பேர்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி ஒரு கிரிப்டோ கிறிஸ்டினா இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்துக்கள் வாழவே கூடாது. இப்போ நீங்க சமீபத்தில் ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு பாருங்க, திருப்பூர்ல ரொம்ப வருஷமா இருந்த ஒரு முருகன் கோவிலை இடிச்சு தள்ளியிருக்காங்க. இந்த தீர்ப்பு மேல இருக்கிற கோவத்துல நீ ஒரு கோவிலை வந்து காப்பாத்துறியா, நான் ஒரு கோவிலை இடிக்கிறேன், இவ்வளவுதான் திமுக. ஸோ திமுகங்கிறது வாக்குக்காக மைனாரிட்டிக்காக எல்லாம் இல்லை, முழுக்க கிறிஸ்துவ கட்சியை மாறிடுச்சு. நான் ஒரு கிறிஸ்துவன், நான் ஒரு கிரிப்டோ கிறிஸ்டியன், நான் வந்து ஜீசஸ் அன்புக்காக கும்பிடுறேனோ இல்லையோ, மிஷினரி காசுக்காக கும்பிடுறேன், எனக்கு எலெக்ஷனுக்கு மிஷினரி காசு வேணும், நீ எப்படி இந்துவை ஜெயிக்க வைக்கலாம் அப்படின்ற உதயநிதி ஸ்டாலினுடைய வெளிப்பாடு தான் இந்த ஒரு மேல்முறையீடு அப்படின்றது. ஓகே சார். பட் ஆனால் இருந்தாலுமே வந்து தீபத்தூணில் வந்து தீபம் ஏற்றலான்னு சொன்ன பிறகாடுமே வந்து ரகுபதி அவர்கள் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி வந்து சுடுகாட்டில் தான் எரிக்கணும்னா அங்கே தான் எரிக்க முடியும், அதே மாதிரி அந்த மாதிரி ஒவ்வொரு ஒப்பீடு கொடுக்குறாரு. நாளைக்கு அவரை சுடுகாட்டில் எரிக்கும் போது நம்மளும் இதை பற்றி பேசலாம். இதை நான் இவ்வளோ ஓப்பனாகவே சொல்கிறேன், அவருக்கும் அந்த ஒரு காலம் வரும் தானே. இது வந்து என்ன விதமான ஒரு பேச்சு, இதே தைரியத்தோட
வேற ஒரு மதத்தை அவங்களால சொல்லிட முடியுமா? இதை விட நான் சொன்னதுக்கு ஒரு அத்தாட்சி உங்களுக்கு தேவையில்லை. நீங்க வந்து சும்மாவே ஒரு மைனாரிட்டி ஓட்டுக்காக தான் நீங்க இதை பண்றீங்கன்னா இப்படி ஒரு கோபம் கொப்பளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாங்க எங்களுடைய ஆர்குமெண்ட்டை வச்சோம், அவங்க இப்படி தீர்ப்பு கொடுத்தாங்க, மேல்முறையீடு போவோம். நீங்க எப்பவும் சொல்ற மாதிரி ஜட்ஜ் ஒரு சார்பா இருக்காரு, அவர் ஒரு சார்பா இருக்காரு, அப்படி ஏதாவது சொல்லாமல்ல. நீங்க இழிவுபடுத்துறீங்க. முன்னாடிலாம் இந்த இழிவுபடுத்துற வேலையை திக மட்டும்தான் செய்யும். இப்ப இவங்க ஓப்பனா செய்யறாங்கன்னா இதுலயே தெரியலையா திமுக கிறிஸ்துவ கட்சியா மாறிடுச்சு. எனக்கு இதுல மிகப்பெரிய வருத்தம் என்ன அப்படின்னா, நீங்களும் நானும் கோவப்பட்டு பிரயோஜனம் இல்லை. நம்ம எப்படி இருந்தாலும் உயிரை படம், நான் கற்பூரம் அடிச்சு சத்தியம் பண்ணியிருக்கேன், நான் இனிமே திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டேன். ஒரு பேச்சுக்கு சொல்றேன். பாஜக பிரமுகர்னு நிறைய பேர் நான் ஐடென்டிஃபை பண்றாங்க. பாஜக நாளை பின்ன திமுகவோட கூட்டணி வைக்குதுன்னு வச்சுக்கோங்க, அரசியலே வேணாம் வேற நாடுக்கு போயிடுவேன். இல்ல இங்கே இருந்தாலும் அரசியலே தேவையில்ல ஜாலியா இருப்பேன். ஆனா எக்காரணத்தை கூட திமுக ஓட்டு போட மாட்டேன். ஆமா, ஏன் சாமியை உள்ள இழிவா பேசுறவங்களுக்கு நான் ஓட்டு போட மாட்டேன்னு இப்ப இல்ல. போன ஆட்சியில இருக்கும்போது முருகன் அவ்வளவு இழிவா பேசினவன ஜாமீன் எடுத்தாங்கல்ல. லாவண்யா அப்படின்ற ஒரு குழந்தை 2022 இறந்து போச்சு. அந்த குழந்தை எதுக்காக இறந்தது? ஒரு கிறிஸ்துவ டீச்சரா இருக்கக்கூடிய என்னுடைய ஹெட் மாஸ்டர் என்னை டார்ச்சர் பண்ணாங்க கன்வெர்ட் ஆகலன்றதுக்காக. அப்படி அரெஸ்ட் ஆன ஒரு மரண வாக்குமூலத்தை தவிர என்ன பிரதர் கொடுத்துட முடியும் ஒரு குழந்தை? அந்த மரண வாக்குமூலத்தையும் மீறி அந்த குற்றஞ்சாட்டப்பட்ட டீச்சரை வந்து ஜாமீன் எடுத்த திமுக எம்எல்ஏ போய் பாருங்க நியூஸ். எப்ப இவ்வளவு அசிங்கமா இந்து மதத்துக்கு எதிராக செயல்பட்டாங்களோ அப்ப நான் வந்து கற்பூராட்சியை சத்தியம் பண்ணேன், இனிமே நான் வந்து திமுக ஓட்டு போட மாட்டேன். ஒரு மானமுள்ள இந்து சாமியை சும்மா ஒரு ஏடிஎம் மிஷின் மாதிரியே என் பிள்ளைக்கு வேலை கொடுக்குறேன், என் பொண்ணுக்கு வரன் கொடுக்குற ஆளா மட்டும் பார்க்காம கொஞ்சமாச்சும் நான் இன்னைக்கு இந்துவா இருக்கேன்னா, நான் மட்டும் இல்லை நீங்களா இருக்கணும், யாரா இருக்கட்டும், ஒருத்தர் நீங்க இந்துவா இருக்கீங்க அப்படின்னா உங்க முன்னோர்கள் ஏதோ ஒரு பெரிய சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அப்படி நீங்க இன்னைக்கு இந்துவா இருக்கீங்கன்னா அது யாரோ ஒருத்தர் செஞ்ச சாக்ரிஃபைஸ். அந்த சாக்ரிஃபைஸ்லாம் எனக்கு முக்கியம் இல்லை. எனக்கு வருங்காலத்தில் என் குழந்தைங்களுடைய சேஃப்டி முக்கியம் இல்லை. எனக்கு வந்து கவர்மெண்ட் வேலை வாங்கி கொடுத்தது வந்து திமுக தான் அப்படின்னு இன்னமும் திமுக இந்துக்கள் காசுக்காகவோ வேற ஒரு காரணத்துக்காக இருந்தா தயவுசெய்து சாமி கொடுத்து விட்டுரு. ஸோ சாமியை இழிவுபடுத்தணும். இந்த கோவம், அந்த தோல்வியை தாங்க முடியாம அந்த கொப்பளிப்பு தான் சுடுகாட்டோட தீபத்தை ஏற்றுறவங்க. திமுக இந்துக்கள் எல்லாரும் இனிமே நீங்க உங்க வீட்டில் தீபம் ஏற்றும் போது சுடுகாட்டு பணத்தை எரிக்கிறதா நினைச்சுட்டு ஏற்றுங்க, இல்லை திமுக விட்டு வெளியே வாங்க. 2 ஆப்ஷன் தான் உங்களுக்கு. ஓகே சார். பட் இருந்தாலுமே நீங்கள் திருப்பூரில் வந்து அந்த கோயில் இடிச்சதை சொன்னீங்க. பட் அது வந்து அரசாங்க நிலத்தில் வந்து ஆக்கிரமிப்பு செஞ்சு கட்டப்பட்ட கோயிலாக இருக்குதுன்னு சொல்ல வராங்களே. ஓப்பனாக சேலஞ்ச் பண்ணுறேன். தாம்பரம் ஏரியாவில், தாம்பரம் வந்து இவரோடது தானே, டிஆர் பாலுவோட தொகுதி தானே. தாம்பரம் செங்கல்பட்டு தொகுதிகளில் கவர்மெண்ட்டோடைய நிலத்தில் கட்டப்பட்டிருக்கிற சர்ச்சு மசூதி நான் லிஸ்ட் எடுத்து கொடுக்குறேன். அதில் நீங்கள் ஒரு 10% இடிக்கிறீங்களா? தேரியா இருக்கா? அதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த முருகன் கோவில் அரசு நிலத்தில் தான் இருக்குன்றதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. நீங்கள் முதல்வன் படம் பார்த்துருப்பீங்க, ஒரு சின்ன வாசப்படியை தெரியாமல் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. இது ரோட்டில் வருதுன்னு சொல்லிட்டு இடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க, எந்த நோட்டீஸும் கொடுக்காம. எத்தனை நோட்டீஸ் கொடுக்கப்பட்டது முருகன் கோவிலுக்கு? முடிச்சூரில் என் கண்ணு முன்னாடி பார்த்த சம்பவத்தை நான் சொல்கிறேன். 2021 இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் செஞ்ச அராஜகம், திமுக ஆட்சிக்கு வந்தப்ப செஞ்ச அராஜகம். அங்கே இருந்த ஒரு அழகான ஆஞ்சநேயர் கோவில் ஓரமாக சிவனேன்னு இருந்துச்சு. பட்டாவை கேன்சல் பண்ணி இடிச்சாங்க. பட்டா வாங்கி கட்டின கோவில், பட்டாவை கேன்சல் பண்ணி இடிச்சாங்க. கேட்டால் ஆறு தண்ணி போக மாட்டேங்குது, வெள்ளம் வருதுனால. அதை விட பயங்கரமா பாதி கவர்மெண்ட் நிலம், பாதி அன்அப்ரூவ்ட் லேண்ட்ல அதே முடிச்சூர்ல இருந்த சர்ச்சை இடிக்கல. இதே பார்த்து இன்ஃபேக்ட் வெள்ளம் வந்துச்சுன்னா அந்த சர்ச்சை சுற்றி தான் நிற்கும், இந்த ஆஞ்சநேயர் கோவில் சுற்றி நிற்காது. ஆனால் இடிச்சாங்க. நம்மளால என்ன பண்ண முடியும் அழகை தவிர? இன்ஃபேக்ட் தண்டையார்பேட்டில் இருக்கிற ஒரு கோவில், இதில் இருக்கிற ஒரு கோவில், மடிப்பாக்கத்தில் இருக்கிற ஒரு கோவில் இடிக்க பார்த்தாங்க. பொன்னியம்மன் கோவிலில் இருக்கிற பக்கம் அந்த ரோட்டில் இருக்கிற ஒரு கோவிலை அத்தனை பேர் நின்று போராடினதுனால தவிர்க்கப்பட்டது. ஸோ இது வந்து சும்மா இதெல்லாம் ஒரு சாக்கு. நீ ஒரு முருகன் கோயிலை காப்பாற்றிட்டியா, நான் ஒரு முருகன் கோயிலை இடிக்கிறேன்னு திமிரு காட்டுறாங்க திமுக. ஏன்னா அது முழுக்க மிஷனரி கிறிஸ்துவ கட்சியாக மாறிடுச்சு. இதுக்கப்புறம் அங்கே இருக்கிற ஒவ்வொரு இந்துவும் நீங்கள் உங்கள் வீட்டில் விளக்கேற்றும் போது பணத்தை எரிக்கத்தான் நினச்சிட்டு. பட் இருந்தாலுமே சேகர் பாபு அவர்கள் வந்து இப்போ இந்த சுசீந்திரத்தில் பேசின பேச்சுக்கள் வந்து அந்த அளவுக்கு எதிர்பலிக்காத மாதிரி சார் பார்க்கப்படுது. அவங்க எல்லாருமே பாரத் மாதா கி ஜெயின் கத்துறாங்க, அதுக்கப்புறம் வீர சிவாஜி வாழ்க, அந்த கோயிலுக்குள்ள எது சார் அவங்க அதெல்லாம் கத்தணும்? பாகிஸ்தான் வாழ்கன்னு சொல்லல, தீவிரவாதிகளோட பேரை சொல்லல. சவார்கர்ன்றது என்ன உங்களுக்கு என்ன அவ்வளோ எழுப்ப போச்சா? பகத்சிங் எழுதின ஆர்டிக்கலை மொழிபெயர்க்கிறார் ஈவேரா பெரிய பகுத்தறிவாதியோ இல்லைன்னா பெரிய புரட்சிக்காரர்லாம் இல்லை, பணத்தாசை முடிச்ச ஆள். ஸோ அப்போ இருக்கிற காலகட்டத்தில் பத்திரிக்கை விற்கப்படணும் அப்படின்னா 2 ஆப்ஷன் அவர்கிட்ட இருந்துச்சு. ஒன்று, கொஞ்சமாச்சும் சுதந்திர கருத்தை எழுதணும், ஏன்னா அப்போ தான் எல்லாரும் புக்கை வாங்கி பிடிப்பாங்க. 2வது, ஆபாசமாக எழுதணும். ஆபாசம் எழுதுறது அவர் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்கான்றதை போதுமான அளவு பேசுறாங்க ஈவேரா. அதுவும் அவர் எழுத தெரியாது, அதுக்கு வந்து ஒரு சில ஆட்களை காசு கொடுத்து எழுத வச்சாரு. புரட்சி கருத்துக்கு எழுதுறதுக்கு அண்ணாவை உள்ள கொண்டு வந்து வச்சாரு. 15 ரூபா 5 ரூபாலாம் கொடுத்துருக்காரு சம்பளமா. ஓகேங்களா? இது அண்ணாவே குறிப்பிட்டிருக்காரு ஒரு ஆர்டிக்கல்ல.
அப்படிப்பட்ட ஈவரை என்ன பண்றாரு, பகத்சிங்கோடைய ஒரு புக்கை மொழிபெயர்க்கிறார். மொழிபெயர்த்தப்போ இங்கிலீஷ் பிரிட்டிஷர்ஸ்க்கு சமக்கம் வருது. ஒழுங்கா நீ வருத்தம் தெரிவிக்கல அப்படின்னா அவனை அரெஸ்ட் பண்ணி போடுவோன்றாங்க. உடனே மானஸ்த ஈவரை என்ன சொல்றாரு, வருத்தம் தெரிவிக்கிறதா யாரை பத்தி தான் நினைச்சீங்க, நான் மன்னிப்பே கேட்டுறேன், காலில் வந்துடுறேன். போதா குறைக்கு இதுக்கு எவிடன்ஸ்ல இருக்கா என்ன சார்? அவர் மன்னிப்பு போதுமான எவிடன்ஸ் இருக்கு. நீங்க விடுதலை புக் எடுத்து படிங்க. அதே மாதிரி நீங்க விடுதலை புக்ல அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு, நான் மன்னிப்பே தெரிவிக்க தயார் அப்படின்னு. அதே மாதிரி இன்னொரு சம்பவம், இன்னொரு ரொம்ப அசிங்கமான ஒரு இன்சிடென்ட். வெள்ளைக்காரன் காலை நக்கி குடிக்கிறான்னு யாரோ ஒருத்தர் கண்ணா அப்படின்னு திட்டிருக்காங்க. அதுக்கு ஈவியராவ அதுக்கு பிராமணனுடைய பாதத்தை கழுவுறதோட வெள்ளைக்காரன் காலம் நக்கி குடிக்கிறது எனக்கு பெருமை, ஏன்னா அவன் ஷூ போடுவான். சொல்றதுக்கு எனக்கு கும்பிட்டுது, ஏன்னா அவன் ஷூ போடுவான்னு சொன்ன ஆள் ஈவேரா. யாரை பார்த்து இந்த பேச்சு பேசுற நீ, நான் இந்த மாதிரிலாம் பண்ற ஆள் இல்லைன்னு சொல்வீங்களா, இல்ல வெள்ளைக்காரன் காலை கழுவி குடிக்கிறது எனக்கு பெருமைன்னு சொன்ன ஒரு ஆள் ஈவேரா. இதை நான் சொல்லல, அந்த கட்சியில் இருக்கக்கூடிய மதிவதனி சொல்லியிருக்காங்க. அதுவும் எப்படி அந்த மாடுலேஷன் பாருங்க, இந்த டப்பிங் ஸ்டுடியோல எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. நீங்க மாடுலேஷனா நல்ல மாடுலேஷன் சொல்லும்போது தப்பான விஷயம் கூட பெருசா போடுவோம். எப்படி சொல்லியிருப்பாங்க மதிவதனி, வீடியோ எடுத்து பாருங்க, பெரியார் கால் கழுவி கொடுத்தல் மதிவதனி போட்டு பாருங்க, இப்போ கூட வரும். அதுக்கு பெரிய ஈவேரா என்ன சொல்கிறார், வெள்ளைக்காரன் காலில் சாக்ஸ் போடுவான், அவன் காலை கழுவி குடிக்கிறது தப்பு இல்லைன்னு சொன்ன மாவீர தூ. அதாவது எப்படின்னா சொல்லக்கூடாது, இந்த கதா காலட்சேபத்துலலாம் ரொம்ப அழகான போர்ஷனை டிஸ்கிரைப் பண்ணும்போது இப்படி ஒரு மாடுலேஷன் கொடுப்பாங்க. அப்போ கம்பர் என்ன எழுதுகிறார் என்றால் அப்படிம்பாங்க, அது காலக்கழிவு கொடுக்கறதுக்கு சொன்ன கூட்ட தீக்கா. இப்படிப்பட்ட மானங்கட்ட ஈவேராவை புகழ நீங்க கடைசி வரைக்கும் வீர சவார்கர் ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் கூட அவரை ஹவுஸ் அரெஸ்ட்ல வச்சிருந்தாங்க. அவர் டிஸ்ட்ரிக்டை தாங்கிட்டு போக விடல. உண்மையிலே அவர் இப்போ இவங்கெல்லாம் போடுற அந்த டிராயிங் மாதிரி காலை கீழே கழுவி இருந்தாரு, இல்லை காலை கீழே இது பண்ணியிருந்தாரு அப்படின்னா, அப்போ அவர் தான் நீ தான் என்னுடைய ரெப்ரசன்டேட்டிவ்னு அவரை இன்னும் பெருசா இல்லை ஒரு கலெக்டர் ஆகியிருப்பாங்க. எதுக்காக வீர சாவர்கர் சாவர வரைக்கும் வீட்டு சிறையில் இருந்தார், அந்த டிஸ்ட்ரிக்டை தாண்ட விடலை. ஏன்னா அவர் மட்டும் எல்லார்கிட்டையும் போய் பிரச்சாரம் பண்ணா பிரிட்டிஷர்ஸோடைய ஆட்சி காலின்ற பயம் இருக்குது. பிரிட்டிஷர்ஸ் இருந்த வரைக்கும் அவர் ஹவுஸ் அரெஸ்ட்ல தான் இருந்தார், அந்த டிஸ்ட்ரிக்ட் தாண்டி அவரால் போக முடியாது. ஸோ இப்படி தண்டிக்கப்பட்டவரை நாங்கள் வீர சவார்கர் வாழ்கன்னு சொல்லக்கூடாது. போயும் காலை கழுவி குடிச்சது பெருமைன்னு சொன்னால் ஈவேராவை நீங்கள் இப்போ கொள்வீங்களா? லாஸ்ட்டாக இன்னொன்று சொல்கிறேன், இந்த காலை நக்கிற மாதிரி அசிங்கமான பிக்சர் போடுறாங்களா வீர சவார்கருக்கு, அதை விட அராஜகம் பாவம் எதுவுமே கிடையாது. இதுக்கெல்லாம் நீங்கள் ஃபியூச்சரில் அனுபவிக்க போறீங்க. உண்மையிலேயே சிறைச்சாலைன்ற ஒரு மலையாளத்தில் எடுக்கப்பட்டு தமிழில் டப் பண்ணப்பட்ட படத்தில் சுதந்திர போராட்ட வீரர்கள் அந்தமான் ஜெயிலில் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்றதுக்கு ஒரு காமிக்கப்பட்ட காட்சி அது. அது ரியலாகவே சவார்கர் அப்படிலாம் பண்ணாருன்னு இந்த புக்லையும் எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஆனால் எப்படியெல்லாம் டார்ச்சர் பண்ணியிருக்காங்கிறதுக்கு காட்டப்பட்ட ஒரு காட்சி அது. ஆனால் அந்த காட்சியை ஒரு இழிவுபடுத்துகிற விஷயம் மாதிரி, ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு படத்துக்கு வரேன், பரதேசின்னு ஒரு படம், பாலா இயக்குன படம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் சொல்கிறதுக்கே கூச்சமாக இருக்குது, பட் நடந்த விஷயம். இந்த காப்பி டீ எஸ்டேட்டில் வேலை செய்கிற ஒரு அப்பாவி குடியில் சேர்ந்த ஒரு ஏழை குடியில் சேர்ந்த ஒரு ஒடுக்கப்பட்ட ஒரு ஏழை குடியில் சேர்ந்த ஒரு பெண்மணி மேலே அங்கே இருக்கிற வெள்ளைக்காரன் ஆசைப்படுவான், திருமணமான பெண்மணி. அவளை டார்ச்சர் பண்ணி அவள் ஹஸ்பண்டோட சம்மதத்தோடையே அனுப்புகிற மாதிரி ஒரு கேவலமான காட்சி இருக்கும். அது நடந்த சம்பவம், பெயின்ஃபுல்லான சம்பவம். அப்போ இப்படிலாம் பண்ண வந்தானாடா நீங்க பேசுவீங்களா? அந்த பாதிக்கப்பட்டவனை இப்படி ஒன்று டார்ச்சர் பண்ணியிருக்காங்களே பாவம் அந்த பொண்ணுன்னு அழுவீங்களா? இல்லை இப்படியெல்லாம் வாழ்ந்தவன் தாங்க நீ அந்த ஆளை டார்ச்சர் பண்ணுவீங்களா? அதுக்கும் வீர சாவர்கர் சம்பவத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் நீங்கள் சொல்லுங்க. ஒரு பெண்ணை அவன் கணவன் சம்மதத்தோட நீ அனுப்பலைன்னா நான் உன்னை அடிச்சே துன்புறுத்துவேன்னு ஒரு வெள்ளைக்காரன் பண்ண கொடுமை பேர் ஹராஸ்மெண்ட். அதே ஹராஸ்மெண்ட் தானே அங்கே சிறைச்சாலையில் எத்தனையோ பேருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த ஹராஸ்மெண்ட்டை நீங்கள் எப்படி ஒன்று அசிங்கப்படுத்தினா பார்த்தியான்னு சொல்கிறது எவ்வளோக்கு எவ்வளோ கேவலமோ, அதே மாதிரி நம்ம சுதந்திர போராட்ட வீரர்கள் காலை நக்கிற அளவுக்கு பூட்ஸ் நக்கிற அளவுக்கு டார்ச்சர் பண்ணியிருக்காங்கன்னா வீர சாவர்கரை செஞ்சதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. பட் சில பேர் செஞ்சுருக்காங்க, அவர்கள் அப்படி அடித்து துன்புறுத்திருக்காங்க. அதை நீங்கள் ஒரு பெருமைன்னு உங்கள் ட்விட்டரில் போடுறீங்கன்னா திமுகலாம் ஒரு கட்சியாக நான் கேட்குறேன். அப்படிப்பட்ட கட்சிக்கு முன்னாடி வீர சாவர்கர் வாழ்கன்னு சொன்னது தப்பே கிடையாது. வீர சாவர்கர் வாழ்கன்னு தான் சொல்லணும். நாங்கள் எங்கள் சாமியை கும்பிடுவோம், பாரத் மாதாக்கு ஜெயின்றல சேகர் பாபுக்கு என்ன பிரச்சனை? அவர் இந்தியாவில எழுதி கொடுத்து இந்தியன் பாஸ்போர்ட் தூக்கி எரிஞ்சிருவாரா? அப்புறம் என்ன பிரச்சனை அவருக்கு? சேகர் பாபுக்கு தன்னுடைய கண்ட்ரோலுக்குள்ள மக்கள் இல்லைங்கிற எரிச்சல், அவருடைய ரவுடிசம், அவர் கட்சிக்கு வரதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருந்தாரோ அதை அவர் எக்ஸ்போஸ் பண்ண பார்க்குறாரு, எக்ஸ்போஸ் ஆகிட்டு இருக்காரு.
புரியுது. பட் இருந்தாலுமே அடுத்த வருஷம் இந்த வருஷம் எலெக்ஷன்லையுமே வந்து திமுக தான் ஜெயிக்கிற மாதிரி விஷயங்கள்லாம் தெரிய வருதே சார். அதாவது மடிக்கணினி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, பெரிய விஷயங்கள் மாநாடுகள் எல்லாமே நடத்துறாங்க. ஆனால் கன்ஃபார்மாக ஜெயிக்கிற மாதிரிலாம் சார் இருக்குது. மக்கள்லாம் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பிரதர். மக்கள்லாம் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து ஒரு 1996 கிடையாது. 1996ல் ஐ மீன் 1996 மாதிரி காலகட்டம் இது கிடையாது. மக்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். இவங்க எதுக்காக எலெக்ஷன் டயத்தில் இதெல்லாம் செய்கிறாங்கன்னு தெரியும். சந்தோஷமாக வாங்கிட்டு போயிட்டு ஓட்டை மாற்றி போட்டு விட்ருவாங்க. ஆனால் ஒரு சில பேர் ஏமாறுவாங்க. கிராமத்தில் உள்ளே இருக்கிற ஒரு சில மக்கள் ஏமாறுவாங்க. இன்றைக்கி நான் ஒரு நியூஸ் கேள்விப்பட்டேன். மோடி அவர்கள் நகைக்கடன் தள்ளுபடி பண்ணுறாருன்னு ஒரு வீடியோ சர்க்குலேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் கோஆப்ரேஷன் பேங்க்கில் போய் நின்று நகையை வைக்க ரெடி ஆகிட்டு இருக்காங்க. நகையை அடமானம் வைக்க ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு அறிவிப்பை மோடி மட்டும் இல்லை, எந்த சென்ட்ரல் மினிஸ்டரும் வெளியிடல. ஆனால் அப்படி ஒரு பொய்யை நம்பி உடனே நகையை அடமானம் வைக்க வரிசையாக போய் கோஆப்ரேட்டிவ் பேங்க்லன்னு இருக்காங்க. கிளாம்பாக்கம் இல்லை, கேளம்பாக்கம் கோஆப்ரேட்டிவ் பேங்க்கு அவுட் சைடில் டிராஃபிக்கே ஜாம் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு மக்கள். ஸோ இப்படி மக்கள் ஏமாறுவாங்களே தவிர இந்த மாதிரி விஷயங்களை நம்பி ஓட்டை மாற்றி போட மாட்டாங்க. ஏன்னா ஏழைகள், இவங்க யாரை டார்கெட் பண்ணுறாங்க? ஏழைகள். அவங்களுக்கே கிளியராக தெரிஞ்சிருச்சு. அனாவசியமாக அரெஸ்ட் பண்ணுறது, அனாவசியமாக லாக்அப் டெத்து நடக்கிறது. இப்போ வந்து கமிஷனர் அவர்கள், மதுரை கமிஷனர் அவர்கள் வந்து மேல்முறையீடு போட்டு திட்டு வாங்கினார்ல திருப்பரங்குன்றம் இஷ்யூக்கு எதிராக, அவருடைய ஜூரிடிக்ஷனில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேஷனில் தினேஷ்குமார்ன்ற ஒரு பட்டியலினத்தை சேர்ந்த இளைஞன் லாக்அப் டெத் ஆயிருக்கு. இதை பற்றி எத்தனை மீடியாக்கள் பேசிச்சு? ஸோ இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்க மேலெல்லாம் பொய் கேஸ் போட்டு லாக்அப் டெத்தில் முடிக்கிறாங்கன்ற ஒரு பயங்கரமான அதிருப்தி மக்களுக்கு இடையே இருக்குது. பசங்கள்லாம் உருப்படாமல் ஸ்கூலில் வெட்டு குத்து நடக்குது. +1 படிக்கிற பசங்கள்லாம் சேர்ந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒரு +2 பையன் அடிச்சே கொண்டிருக்காங்க. இதனால் ஒரு ஐடி இன்ஜினியரோ இல்லைன்னா ஒரு அப்பர் மிடில் கிளாஸோ பாதிக்கப்பட போகிறது இல்லை, ஏழைகள் தான் பாதிக்கப்படுறாங்க. ஸோ அந்த ஏழைகளுக்கு தெரியும் இந்த டைம் கண்டிப்பாக திமுக ஜெயிக்க வைக்க மாட்டாங்க. ஆனால் நார்த்து தமிழ்நாடுன்னு ஒரு கூட்டம் இருக்குது. அங்கே நிறைய பேர் படித்தவங்க, நிறைய பேர் நல்ல பொசிஷனில் இருக்கிறவங்க, அவங்களுக்கு அறிவே கிடையாது. சாரி டு சே திஸ், நிறைய பேருக்கு. அவங்கெல்லாம் விஜய்க்கு ஓட்டு போட்டாங்க அப்படின்னா திமுக ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ரெண்டும் ஒன்று தான். இல்லை சார், இப்போ எப்படியுமே வந்து கிறிஸ்டின் ஓட்டுக்கெல்லாம் வந்து விஜய் அவர்கள் வந்து தள்ளிட்டு போயிடுவார். அது வந்து ஒரு பயங்கரமான ஒரு மூட நம்பிக்கைன்னு நான் சொல்லுவேன். எஸ், கிறிஸ்டின் ஓட்டெல்லாம் வந்து விஜய்க்கு போக போகுதுதான். ஏன்னா கிறிஸ்மஸ் விழாவிலே பார்க்க முடியுது, எங்களுடைய முழு ஆதரவு உங்களுக்கு தான் சார் விஜய் சார் அப்படின்ற மாதிரி ஃபாதர்கள்லாம் சொல்கிறத பார்க்க முடியுது. நீங்கள் வந்து சிறுபான்மையினரோட ஓட்டை அவ்வளோ ஈஸியாலாம் ஜெயிச்சிட முடியாது. ஏன்னா இந்துக்கள் மாதிரி ரோஷமற்ற கூட்டம் கிடையாது. அவங்களுடைய வழிபாட்டு தளத்தில் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் செய்வாங்க. எவ்வளவுதான் விஜய்க்கு ப்ராமிஸ் பண்ணாலும் அவங்க வழிபாட்டு தளத்தில் திமுகவுக்கு ஓட்டு போடணும்னு சொன்னால் உடனே திமுகவுக்கு ஓட்டு போட்டுருவாங்க. ஸோ தட் இஸ் வாலடைல். கண்டிப்பாக விஜய்க்கு கிடைக்கும்னு நான் நம்பலை. அப்படியே கிடைச்சாலும் இந்துக்களுக்கு, அதாவது அப்படியே கிடைச்சாலும் திமுகவுக்கு எதிரான ஓட்டையும் ஸ்பிளிட் பண்ணுறது தான் டிஎம்கேவோட வேலை. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ கிறிஸ்தவ ஓட்டுகள் போதோ அவ்வளோக்கு எவ்வளோ இந்து ஓட்டுகள், திமுகவுக்கு எதிரான ஓட்டுகள் செதறடிக்கணுங்கிறது அவங்களோட ஐடியாலஜி. நீங்கள் நல்லா பாருங்கள், விஜய் வந்து இது வரைக்கும் ஒரு 8 மேடையில் பேசி போகிறா? எந்த ஒரு மேடையிலையாவது நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க பிரதர், திமுகவுக்கு வாக்களிக்காதீங்கன்னு அவர் சொல்லியிருக்காரா? திமுகவுக்கு வாக்களிப்பது இதுவே கடைசி முறையாக இருக்கட்டும், இனிமேல் யாரும் திமுகவுக்கு ஓட்டு போடணும்னு நினச்சி கூட பார்க்காதீங்கன்னு அண்ணாமலை பேசி நீங்கள் கேட்டிருப்பீங்க. நான் காட்டுக்கத்தெல்லாம் எல்லா வீடியோலையும் கேட்பேன், இதுக்கப்புறம் திமுக ஓட்டு போட போறீங்களான்னு எடப்பாடி அவர்கள் கேள்வி கேட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் ஒரு மேடையிலையாவது விஜய் அவர்கள் திமுகவுக்கு வாக்களிக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரா? ஆனால் திமுகவுக்கு எதிரி நான் தான், திமுகவுக்கு எதிரி நான் தான், இது எங்கேயோ கேட்ட மாதிரி இல்லை. இதே தான் கமலும் செஞ்சார். கமல் 2021 எலெக்ஷன்ல திமுக அதிக விமர்சனம் பண்ணாரா, பாஜக அதிக விமர்சனம் பண்ணாரா? பாஜக தான் கிடையாது. நல்லா பாருங்க, திமுகவை தான் அதிக விமர்சனம் பண்ணார். 2021 எலெக்ஷன்ல திமுகவை தான் பயங்கரமா டார்கெட் பண்ணாரு கமல் அவர்கள். இப்போ எங்க இருக்காரு? அதே ஸ்ட்ராட்டஜி தான். ஸோ பாஜக ஒரு மதவாத கட்சின்னு ஒரு பொய்யை பரப்பி விட்டாங்க. ஆனால் இப்போ மதவாத கட்சி ஒரு மதத்தை கன்வின்ஸ் பண்ணி இன்னொரு மதத்தோட உரிமையை பறிக்காதீங்கன்னு நீதிமன்றம் யார் தலையில் போட்டு வச்சிருக்கு? திமுக தலையில். இதெல்லாம் நியூஸ் படிக்கணும். நான் போன இன்டர்வியூலேயே சொன்னேன், நியூஸ் படிக்கிறது கிடையாது, நியூஸ் பார்க்கறது கிடையாது, வெறும் வாட்ஸ்அப்பு இன்ஸ்டாகிராம் தான் நம்ம தமிழ் படித்தவங்களோட சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். அது பொய்ன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. இப்போ பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஸோ நியூஸ் படிக்கிறதில்ல, நியூஸ் பார்க்கறதில்ல அப்படிங்கிறதுனால மதவாத கட்சி பிஜேபிங்கிறது மண்டையில் வந்து ஏறிடுச்சு. அது பொய்யினாலும் அதை ஏற்றுக்கிற அளவுக்கு மூளை இல்லை. திமுக தான் மதவாதம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இந்த கோர்ட்டு தீர்ப்பை நீங்கள் படித்தாதான் தெரியும். அதை யாரும் நியூஸில் படிக்க போகிறதில்ல. இதை விட ஒஸ்டான ஒரு விஷயம், அண்ணாமலை பிஜேபியிலே இல்லை தனி கட்சி ஆரம்பிச்சிட்டாங்கன்னு யங்ஸ்டர்ஸ் நினச்சிட்டு இருக்காங்க. நான் சொல்கிறது எக்ஸாகரேஷன் இல்லை. ஒரு 4 நாள் முன்னாடி நான் வந்து செங்கல்பட்டு போயிருந்தேன். அங்கே வந்து ஒரு சுண்டல் கடை, அந்த மஷ்ரூம் கடை இருக்கும்ல, அங்கே சாப்பிட போனப்போ ஒரு யங்ஸ்டர் நல்லா படித்த பையன்
சினிமாவில் ஆப்பர்ச்சுனிட்டி தேடிக்கிட்டு சுண்டல் கடையை நடத்திக்கிட்டு ஓரளவுக்கு பணம் பார்த்துட்டு இருக்கான். அங்கே பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, அங்கே இருக்கிற பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, அங்கே நர்ஸ் வேலை செய்கிற ஒரு பொண்ணு இருக்காங்க, இவர் இருக்காரு, ஒரு படித்த ஒரு பையன். 3 பேர்கிட்டையும் நான் பேச்சு கொடுக்குறேன். சார் பிஜேபிக்கு ஓட்டு போடலாம் தான் நாங்கள் இருந்தோம் சார், ஆனால் இப்போ அண்ணாமலை தான் வேற கட்சி ஆரம்பிக்க போகிறாரு. வாட்? ஏன்பா 3 நாள் முன்னாடி நயினார் நாகேந்திரன் நானும் அண்ணாமலையும் சேர்ந்து போட போகிற ஆட்டம் இனிமேல் தான் ஆரம்பம் சொல்லியிருக்காருன்னு. யார் நயினார் நாகேந்திரன் அப்படின்னாங்க. சாரி டு சே திஸ் பட் ஐ வாஸ் ஷாக்ட். ஏன்னா நியூஸ் படிக்கிறது கிடையாது, நியூஸ் பார்க்கறது கிடையாது. வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் மட்டும்தான். யாரோட கண்ட்ரோலில் அது இருக்குது? டிஎம்கே கண்ட்ரோலில் இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட இளைஞர்கள் இருக்கிற இடத்துல பாஜகவை ஒரு ஆப்ஷனே இல்லைன்னு அவங்க நினச்சிட்டு இருக்கிற அந்த ஒரு தப்பான மைண்ட் செட் இருக்கிற இடத்துல ஒரு மாற்று சக்தியா மறுபடியும் விஜயை ஃபோக்கஸ் பண்ணும்போது நான் தான் திமுக எதிரி திருப்பி சொல்லி திமுகவுக்கு எதிரான வாக்கை பிரிக்கிற வேலையை மட்டும்தான் விஜய் பார்க்குறாரு. ஸோ விஜய்க்கு போடுற ஒவ்வொரு வாக்கும் திமுக வெற்றிக்கு போடுற வாக்கு. ஸோ திமுக மறுபடியும் ஜெயிக்கும் நீங்கள் நினைச்சீங்கன்னா அது விஜய்னால மட்டும்தான் முடியும். ஓகே சார், கடைசியாக ஒரே ஒரு கொஸ்டின் சார். நீங்கள் மூவி ரிவ்யூ நிறைய பண்ணியிருக்கீங்க. இப்போ பொங்கலுக்கு வந்து மிகப்பெரிய 2 மூவி வரப்போகுது, ஒன்று ஜனநாயகம், ஒன்று பராசக்தி. எதை ஜெயிக்கும்னு நினைக்கிறீங்க? ரெண்டுமே ஜெயிக்காது. அதாவது நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க சார். என்ன சார் விஜயோட கடைசி படம்ன்றாங்க, பராசக்தி வந்து ஹிந்தி எதிர்ப்புக்கு வந்து ஒரு ஃபோக்கஸ் பண்ணி வெளியிடுறாங்க. பிரதர், வாரிசு நல்ல படம், அதுவே ஆடியன்ஸ் பெருசா பார்க்கல. ஏன் தெரியுமா? தமிழ் படத்துக்குன்னு ஒரு ஐடியா இருக்கு அவங்களுக்கு, இப்படி இருக்கணும். இது பக்காவா பாலகிருஷ்ணா படத்தோட ரீமேக், அதனால மக்கள் பெருசா இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க. 1. 2வது, விஜயோடைய கட்சியில இருக்கிறவங்க எல்லாமே விஜய் ரசிகர்கள் நான் சொன்னேன். அப்போ படத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்களா, பாலிடிக்ஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்களா? படத்துக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் விஜய் ரசிகர்களால் மட்டும் ஒரு படம் சக்ஸஸ் ஆக முடியாது. பீஸ்ட் ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு? தேட்டரை விட்டு எல்லாரும் ஓடணும், தேட்டரில் ஓடின படம் இல்லை, தேட்டரை விட்டு எல்லாரும் ஓடின படம். அந்த படத்தை என்னுடைய கசின் பிரதர் ஒருத்தன் விஜயோட ஃபேனை 5 தடவை பார்த்தான் தேட்டரில். நான் சொன்னேன், இது கும்பி பாகண்டா, எப்படி நீ இதை செஞ்சேன்னு கேட்டனாரு. ஆனால் அவன் பார்த்தான். அப்போவே இந்த படம் ஃப்ளாப்னு தானே சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி இந்த படமும் ஃப்ளாப் ஆகும். 1. ஏன்னா அப்படியே டிட்டோ எடுத்து வச்சிருக்காங்க. நீங்கள் கொஞ்சமாச்சும் மாற்றம் காமிக்கணும். சரி, அடுத்து இங்கே வருவோம். இது பராசக்தி அப்படின்ற சமஸ்கிருத தமிழ் படம். பேர்லேயே சமஸ்கிருதம் தமிழ் தான் இருக்குது. சக்திங்கிறது நீங்கள் தமிழ் வேர்டுன்னு எடுத்துக்கிட்டா கூட பராசக்தி அப்படிங்கிறது என்ன? சமஸ்கிருதம். ஸோ பேரு சமஸ்கிருதம். டைரக்டர் தெலுங்கு பேசக்கூடிய சுதா கொங்கரா, ஹீரோயின் தெலுங்கு பேசக்கூடியவங்க ஸ்ரீலீலா. அதுக்கப்புறம் வில்லன் அவரும் தமிழ் கிடையாது. ஆனால் நீங்கள் வந்து சிவகார்த்திகேயன் மட்டும் தமிழை வச்சு எடுத்தால் உடனே நாங்கள் போய் தேட்டரில் பார்த்துருவோம். அதுவும் நல்லா யோசிச்சு பாருங்க. இது எல்லாத்தையும் விட விடுதலை 2 விஜய் சேதுபதி பெரிய எக்ஸ்பெக்டேஷன். விடுதலை 1 வாஸ் ஓரளவுக்கு சக்சஸ்ஃபுல். வெற்றிமாறன் செம்ம டைரக்டர், மட்டமான படம் நான் கூட திட்டிகிட்டே பார்ப்பாங்க. ஏன்னா அவரோட ஸ்க்ரீன் பிளே சூப்பராக இருக்கும். நானே சொல்கிறேன், எதிர் ஐடியாலஜி தான், பேட் கேர்ள் மாதிரி படத்தை எடுக்கக்கூடிய பொறுக்கித்தனமான எண்ணம் கொண்டவர் தான். பட் அவருடைய ஸ்க்ரீன் பிளே சூப்பராக இருக்கும். 2 காம்பினேஷன் தானே. படம் ஓடிச்சா? விடுதலை 2 தேட்டர் விட்டு ஓடிச்சு. ஏன் தெரியுமா? அந்த ட்ரெய்லரில் வந்து அந்த ஒரு வார்த்தை, என்ன மாதிரி படிக்காதவன்லாம் ட்ராக்ல படுத்ததுனால தாண்டா, பிளாட்ஃபார்மில் படுத்ததுனால தாண்டா நீ படிச்ச. ஐயே, இது திமுக கூட்டண்டா, எனக்கு வேண்டான்னு மக்கள் முடிவு பண்ணி வீட்டில் உட்காண்டேன். சார் அந்த படத்தை ஓடிடியில் கூட பார்க்கல, ஓடிடியில் ஃப்ளாப்பு. அதுவும் தங்கலானும். ஓகேங்களா? தங்கலானும் பயங்கரமாக பிராமின்ஸ் கெட்டவங்க, ஹிந்துக்கள்லாம் கெட்டவங்க. ஆனால் எங்கேருந்தோ வந்த பௌத்தர்கள் நல்லவங்க. அந்த காலத்தில் அவங்க காட்டுற காலகட்டத்தில் கிறிஸ்தவர்களே கிடையாது, ஆனால் கிறிஸ்தவர்கள் நல்லவங்கன்னு போட்டு குழப்பி விட்டாங்க. மக்களுக்கு பிடிக்கல, ஃப்ளாப்பு. விக்ரம் சூப்பர் ஆக்டர் தானே, பாரஞ்சித் நல்ல டைரக்டர் தானே, உங்களுக்கு அதில் எந்த டவுட்டும் இல்லை. மெட்ராஸ் படம் நல்லா தான் எடுத்தார். எனக்கு பாரஞ்சித்தோட டைரக்ஷன், ஸ்க்ரீன் பிளே மறுபடியும் அவதும் நல்லாயிருக்கும். சர்பட்ட பரம்பரையெல்லாம் வந்து இப்போவும் பிடிக்கலனாலும் அந்த சீனை போட்டால் நம்ம பார்ப்போம். ஏன்னா அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ், அந்த டைலாக் டெலிவரி, என்ன ஜோக் கட்டுறீங்களா அப்படின்னு சொன்னாலும் செமையாக இருக்கும். ஸோ நல்ல டைரக்டர் அவங்கெல்லாம். ஆனால் படம் ஊற்றிக்கிச்சே தங்கலான்னு. ஸோ மக்களுக்கு தெரியும் என்ன பார்க்கணும்னு. இந்த படத்தில் எல்லாமே திமுக பிரச்சாரம்னு மக்களுக்கு தெரியும். இதை மிஞ்சி போனால் ஃபர்ஸ்ட் ஒரு 2 வாரம் 300 கோடி 400 கோடி வசூல் ஊன்னு சீனா போடுவாங்க. 2வது வாரத்துக்கு மேலே தேட்டரில் இருக்காது. நான் என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் போட்டிருக்கேன். டிவிஆர் பிரசாத், நிறைய பேர் கேட்குறீங்க, இன்ஸ்டாகிராம் வந்து பாருங்கள். என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் ஜெயிலர் படம் இருக்குல்ல, ஜெயிலர் படம் ரிலீஸ் ஆனது ஒரு ஃப்ரைடே. அடுத்த சாட்டர்டே சண்டே தேட்டர் காலி பிவிஆரில் நான் போட்டிருக்கேன். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டிருக்கேன். டிக்கெட் புக் பண்ணும்போது எவ்வளோ காலியாக இருக்கு பாரு. ஜெயிலர் ரஜினி படமே அப்படின்னா இந்த படம்லாம் கண்டிப்பாக ஃப்ளாப். 2மே ஃப்ளாப். நடுவில் ஏதாவது படம் வந்துச்சுன்னா அது ஓடும். டப்பிங் படம் ஏதாவது ஒன்று வருதான்னு பாருங்க. சூப்பர் மேனோ இல்லை ஏதாவது ஒரு நல்ல அவதார்
3. ஆனால் அவதார் ஆல்ரெடி வந்துருச்சு. பட் அதை தவிர்த்து வேறு ஏதாவது படம் வருதான்னு பாருங்க, அது ஓட போகுது. சார் அற்புதமாக விளக்கம் கொடுத்தீங்க சார். உங்கள் பொன்னான திரைபாலன் ஒதுங்கினதுக்கு மிக்க நன்றி சார். நன்றி.